ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். பிஸ்கட் கவரு, அந்த கவரில் வந்து ஒரு அழகான குழந்தையோட ஃபோட்டோ, அதுக்குள்ள டேஸ்டான பிஸ்கட்ஸு. இதை சொன்ன உடனேயுமே டக்குன்னு எல்லாரும் மைண்டுக்கும் முதல்ல வர பேர் பார்லே ஜி. அண்ட் அது கூட சேர்த்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு போண்டா பஜ்ஜி கடை இருக்குது, ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில். அந்த கடை பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக இருக்குது. மற்ற எல்லா கடைகளை விடவுமே அந்த கடை இன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு பயங்கர ஃபேமஸாக, பயங்கர வந்துட்டு ஹாட் செல்லிங் கடையாக வந்துட்டு இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்குது. அவங்க யூஸ் பண்ண அதே ஸ்ட்ராட்டஜி, அல்லது பார்லேஜி யூஸ் பண்ண அதே ஸ்ட்ராட்டஜி தான் அவங்களும் யூஸ் பண்ணாங்க. ஸோ 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அப்படி என்னடா அந்த டெக்னிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது கூட சேர்த்தி பார்லேஜி எப்போ ஆரம்பித்தாங்க, அவங்களுடைய ட்ராவல் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு பார்லேஜியோடைய மார்க்கெட் நிலவரம் என்ன அப்படின்றத ஒரு மாதிரி ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? வருடம் 1929 மும்பையில் வில்லே பார்லே அப்படின்ற இடத்துல மோகன்லால் தயாள் சௌஹான் அப்படின்றவர் ஒரு சின்ன ஒரு பேக்கரி மாதிரி ஒரு செட்டப் ஒன்று பண்ணுறாரு. இனிஷியலாக அந்த இடத்துல இந்த முட்டாய்கள் அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன இடங்கள்லாம் தயாரிக்கிறாங்க. அண்ட் அந்த இடத்துக்கு, அந்த பேக்கரிக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சரி நம்ம கடை இருக்கிறதே வில்லே பார்லேன்ற இடத்துல நம்ம வந்து அந்த கடைசியை சுட்டு பார்லேனே வச்சலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து அந்த பேக்கரிக்கு பார்லேன்னு சொல்லிட்டு பேரும் வருது. இப்போது அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா அந்த பிரிட்டிஷ்லாம் வந்து ஆட்சி பண்ணி அந்த பிரிட்டிஷோட ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், மேட் இன் இந்தியான்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பாப்புலராக போயிட்டு இருந்தால் அந்த ஒரு டைம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரிட்டிஷ் ப்ராடக்ட்ஸ்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு இந்தியாவிலேருந்து செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு அதை வந்து யூஸ் பண்ண ரொம்ப ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படியே டைம் ஓடுது. ஸோ இப்படி தான் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்லேன்றது உருவாகி போயிட்டு இருக்குது. இப்போது இங்கேருந்து 1929 ஒரு 10 வருடங்கள் கழித்து அப்ராக்ஸா பார்லே வந்துட்டு பிஸ்கட்ஸ் மேனுஃபேக்சரிங்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ அப்போது அதுக்கு அவங்க வச்ச பேர் வந்துட்டு பார்லே குளுக்கோஸ். ஸோ 1938-39 மாற்றி இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் தான் பார்லே அவங்களுடைய பிஸ்கட்டை வந்துட்டு சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்தியா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிரிட்டிஷ் ப்ராடக்ட்ஸ்லாம் வேணாம், நம்ம வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்ததுனாலையும், இனிஷியலாக இந்தியன் கம்பெனிஸில் பார்லே தான் வந்துட்டு முதன்மையாக வந்து பிஸ்கட்டை வந்து ரொம்ப பரவலாக பரப்பின காரணத்தினாலையும் பார்லேஜியோடைய அந்த பிஸ்கட்ஸ்லாம் வந்துட்டு பயங்கரமாக சேலாக ஆரம்பிச்சிருக்குது. கொஞ்சம் குறுகிய காலகட்டங்களிலே இதோட சேல் வந்து ரொம்ப பயங்கரமாக பிச்சுக்குச்சு. ஸோ இதுக்கப்புறம் பிரிட்டிஷ்லாம் கிளம்பி போயிடுறாங்க, இண்டிபெண்டன்ஸ்லாம் நமக்கு கிடச்சிருது. அதுக்கப்புறம் பார்லே அந்த குளுக்கோஸ்ன்ற பிஸ்கட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடங்களையும் பரவ ஆரம்பிக்குது. இன்னும் குறிப்பாக அந்த வேர்ல்டு வார் 2 எண்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரிட்டிஷ் கிளம்பி போவாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்துட்டு சாப்பாட்டுக்கெலாம் பஞ்சம் வரும்போது தான் இருக்குது பார்லே குளுக்கோஸ்ன்னு சொல்லிட்டு அதையே நிறையா வந்துட்டு சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப வந்துட்டு அடிமட்டத்தில் போய் வந்து ரீச் ஆன பிஸ்கட் தான் வந்துட்டு பார்லே குளுக்கோஸ். ஸோ இப்போது கிளம்பி போயிடுறாங்க. இந்தியாவில் நிறையா பிஸ்கட் கம்பெனி வந்துட்டு வர ஆரம்பிக்குது. எல்லாருமே வந்துட்டு சரி பார்லே குளுக்கோஸ் பயங்கரமாக சக்ஸஸ் ஆகுது, அப்போ நம்மளும் என்ன பண்ணலான்னா கூட அந்த குளுக்கோஸை சேர்த்துக்கிட்டு நம்ம பிஸ்கட்லேயும் குளுக்கோஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த குளுக்கோஸை வந்துட்டு எல்லாரும் ஆளாளுக்கு வந்துட்டு வாடகைக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால பார்லே குளுக்கோஸ் பிஸ்கட்டுக்கு வந்துட்டு மவுஸ் குறைஞ்சிருது. எல்லா பிஸ்கட்லையுமே குளுக்கோஸ் இருக்கேப்பா, நான் இதுக்கு பார்லே தேடி வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து வர ஆரம்பிச்சிருது. இதை டேக்கிள் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1980 வாக்கில் பார்லே என்ன பண்ணுறாங்கன்னா, ஓ நீ அப்படி வரியா, சரி ஓகே பார்லே ஜி இருக்கட்டும், ஆனால் வந்து அந்த ஜிக்கு வந்து குளுக்கோஸை தூக்கிட்டு ஜீனியஸ்னு வைப்போம். ஸோ நம்ம பார்லே பிஸ்கட்டை வந்து சாப்பிட்றவங்க ஜீனியஸாக மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த ஒரு கணக்கில் ஒரு மார்க்கெட்டிங் யுக்தியை வந்துட்டு அவங்க கையாளுறாங்க. அண்ட் அதுக்கு வந்துட்டு பலனும் கிடைக்குது. சூப்பரா. ஸோ இப்போ வந்துட்டு இனிஷியலாக அவங்க வந்து அந்த வேக்ஸ் கோட்டட் அந்த பேப்பர்லாம் வந்துட்டு தங்க பிஸ்கட்டை வந்து ரேப் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் மாறினாங்க. எல்லாமே சூப்பர். இன்ன வரைக்கும் பார்லேஜி வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்கட் ஒரு மேனுஃபேக்சரிங் மட்டும் இல்லாமல் நிறையா இருக்குது. பார்லேயில் வந்துட்டு இது மட்டும் இல்லை, ஹைட் அண்ட் சீக்கு, இந்த மொனாக்கோ, கிராக் சாக்கு, அப்புறம் ஃபிஸ்ஸு கூட வந்துட்டு பார்லேயோட இது தான். அதுக்கப்புறம் நிறைய பிரிஞ்சுது. பார்லேயோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பிஸ்னரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு முதல்ல ஒரு ஃபாரின் கம்பெனி தான். ஸோ அதை வந்து அதுக்கப்புறம் பார்லே வாங்கி அவங்களுடைய ஓன் இதை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்புறம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. தம்ஸ்அப்புமே வந்துட்டு பார்லே ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறம் கோக் அவங்களாம் வந்து ஒரு மாதிரி களவாண்டு போயிடுவாங்க. அது வேற ஒரு கதை டோட்டலாகவே. ஸோ இப்போது ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்குது. பார்லே ஜி அப்படின்றது கிட்டத்தட்ட 1938-39 ஆரம்பித்து இன்ன வரைக்கும் மார்க்கெட்டில் எப்படா வந்துட்டு சூப்பராக வந்துட்டு இன்னும் வந்து லீடிங்கில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு சில பல காரணங்களும் யுக்திகளும் வந்துட்டு கையாண்டதாக சொல்லப்படுது.
அண்ட் அதுதான் ஃபேக்டும் கூட. சரி, என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த போண்டா பஜ்ஜி கடையும் இதுவும் கிட்டத்தட்ட சேம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு. என்ன மேட்ரு அப்படின்னா, இப்போ நம்ம ஏரியாக்களில் அதில் வெளியெல்லாம் போனால் ஃபுட் ஐட்டம் வாங்குறோம் அப்படின்னா வந்துட்டு காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரேட்டுன்றது ஏறிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் இதுவும் அங்கேயே வச்சுறேனே, ஒரு பிளேட் ஒரு போண்டா வந்துட்டு முதல்ல ஒரு 5 ரூபாயா இருந்துச்சு அப்படின்னா அப்படியே மாற மாற அது 10 ரூபாயா மாறும், 15 ரூபாயா மாறி இருக்கும். இப்போ மேபி 20-25 வித்துட்டு இருக்கலாம். ஆனால் நான் சொன்ன அந்த போண்டா கடை பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தே ஒரு பிளேட் 10 ரூபா. அதே இதில் தான் வந்துட்டு 10 வருஷமாக அவங்க வந்துட்டு சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எப்படா லாபம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, சைஸை வந்துட்டு குறைச்சிருவாங்க. 10 ரூபாய்க்கு ஒரு பிளேட் வரும், ஆனால் அதில் இருக்கிற அந்த ஐட்டங்களோட சைஸ் வந்து குறைஞ்சிருக்கும். இதே தான் வந்துட்டு பார்லேஜியும் பண்ணாங்க. அவங்க பிஸ்கட் பேக்கெட்ஸில் இருக்கிற ரேட்டு ஒன்றே தான், 5 ரூபாயோ 10 ரூபாயோ ரேட் ஒன்றே தான் இருக்கும். ஆனால் அந்த பிஸ்கட்டோட குவான்டிட்டி வந்து குறைஞ்சிரும், குவாலிட்டி அடி வாங்காது. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிள் டெக்னிக்கு. இது மட்டும் தானடா, இதை பண்ணி எப்படி பயங்கரமாக சேல் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு உள்ள பின்னாடி நிறைய வேலைகள் நடந்திருக்கு. அதை ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரா மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நிறையா தேவை இல்லைங்களா ஒரு பிஸ்கட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்போர்ட்ன்றது ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ரொம்ப தூரம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான சார்ஜஸும் சேர்த்து அதிகமாகும்ல. ஸோ அதனால் இந்த ரா மெட்டீரியல்ஸை ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு சீப்பாகவும் ஒரு நல்ல இடத்துல வந்து வாங்குறாங்க. அது கூட சேர்த்து இந்த டிரான்ஸ்போர்ட்டை வந்துட்டு ரொம்ப மினிமமாக வச்சுக்கிறாங்க. குறிப்பாக இந்த பார்லே வந்து அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சிட்டியிலேருந்து ஒரு 60-65 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ரேடியஸ் இருக்கிறதா பார்த்துக்கிறாங்க. அதனால டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து செலவில்லாமல் போயிடுது. ஸோ இப்படி காஸ்ட் கட் பண்ணியும் அவங்க வந்துட்டு அந்த ப்ராஃபிட்ன்றதை வந்துட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்லேஜி மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நிறையா ஃபேக்ட்ரிஸ்லாம் பண்ணுவாங்கள்ல. ஸோ கிட்டத்தட்ட இந்த பார்லேஜி உற்பத்தி பண்ணுறதுக்குன்னு வச்சுக்கிற ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தமாக வச்சுருக்கிறது வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் சொல்கிறாங்க. ஆனால் நிறையா பிஸ்கட் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் வந்துட்டு எவ்வளவோ பில்லியன் பிஸ்கட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படா பாசிபிள் இந்த வெறும் ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் ஃபேக்ட்ரி வச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வெளியில் வந்துட்டு ஃபேக்ட்ரிஸை வந்து பேசிக்காக லீஸுக்கு எடுக்கிற மாதிரி, இவங்க ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி ஃபேக்ட்ரிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட டைப் பண்ணிவிட்டு இவங்க பிஸ்கட்ஸை அந்த ஃபேக்ட்ரியில் வந்துட்டு வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலமாகவும் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு காஸ்ட் சேவிங் வந்து ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக மக்கள் மத்தியில் இன்னுமே அந்த கீழெல்லாம் வந்துட்டு போய் பார்த்தீங்கன்னா பார்லேஜி அப்படின்றது ரெகுலராக அவங்க மனசில் வந்துட்டு பதிஞ்ச ஒரு பிராண்டாக மாறிடுச்சு. ஸோ இதனாலையும் தான் இன்ன வரைக்கும் பார்லேஜியை வந்துட்டு ஸ்டில் இன் மார்க்கெட்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கோவிட் டைமில் மற்ற கம்பெனிலாம் இழுத்து மூடிட்டு ஐயோ என்னடா வியாபாரமே பண்ண முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்லேஜி தான் அந்த டைமில் ஹையஸ்ட் சோல்டு பிஸ்கட்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடே ஒரு கணக்கு போட்டு சொல்கிறாங்க டாப்ல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் அந்த டைமில் அப்படின்னா திருப்பி அதே தான், கடையெல்லாம் காலியாக போகுது, ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்கு வாங்கி வச்சுட்டா ரொம்ப நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எல்லார் மைண்ட்லையுமே பார்லேஜி தான் முதல்ல வந்துருக்குது இந்த பிஸ்கட் அப்படிங்கும்போது. ஸோ சூப்பர் தான் இல்லையா? நான் பர்சனலாக கேட்டிங்கன்னா நான் வந்து மில்க் பிக்கீஸ் ஃபேனு. ஸோ அதனால் பார்லேஜி பெருசாக நான் டேஸ்ட் பண்ணதில்லை. ஸோ நிறைய பேர் பார்லேஜி டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய பார்லேஜி அனுபவம் அல்லது இதில் இவங்க பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜியில் எது உங்களுக்கு பிடிச்சது அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இவங்க பண்ணது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ வித் தட் ஐ எம் எண்டிங் திஸ் வீடியோ. மீண்டும் நாளை உங்களை மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.